எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 5.25 ஏக்கர். அது கேரளாக்குள்ள 2 ஓட்டு வீடு, பழைய ஓட்டு வீடு, மாட்டு ஷெட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாட்டு ஷெட்டு, தென்னை மரம், பாக்கு மரம் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான 5.25 ஏக்கர் தோட்டம் வந்து சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா நம்ம வண்ணாமடை ஏரியால அமைஞ்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, நல்ல தார் ரோட் பேஸ்லயே அமைஞ்சிருக்கு. ஊரடி தோட்டம். ஊர் பக்கத்திலேயே இருக்கறனால ஊரடி தோட்டமாவும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. ஊருக்கு பக்கத்திலே தொட்ட மாரியே இருக்கிறனால, நம்ம இங்க ஸ்டே பண்றதுக்கும் சரி, நல்லபடியா நம்ம இங்க தங்கி ஒரு விவசாயமோ, தொழிலோ பண்றதுக்கு ஒரு அருமையான ஏரியா இது. உள்ள வரும்போது ஒரு பெரிய வீடு என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஓட்டு வீடு, பழைய வீடு. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடு இருக்கு. அதே மாரி செகண்ட்லயும் ஒரு பெரிய வீடு. இதுல ஆட்கள் குடியிருக்காங்க. கொஞ்சம் நம்ம ஒரு வீடு எடுத்து சும்மா ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்லா வீடு நீட்டான வீடு தான். ஆனா கொஞ்சம் பழைய வீடு. கேரளா ஸ்டைல் வீடு இது. வீடும் பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய வீடு. அது பழைய வீடா இருந்தாலும் நல்ல பெரிய வீடு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேமிலி குடியிருக்க மாரி வீடு. நம்ம ஆட்கள் யாராவது தங்க வைக்கிறதுக்கு இந்த வீட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டு செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மாட்டு செட் இருக்கு. நீங்க கேரளாக்குள்ள மெயினா பார்த்தீங்கன்னா, வருமானங்கிறது மாடு மூலமா பாலுக்கு நல்ல ரேட் போயிட்டுருக்கு. ஏன்னா, இன்னைக்கு கேரளாக்குள்ள லிட்டர் வந்து ரூ. 50 தோட்டச்சாலையிலேயே எடுக்குறாங்க. நீங்க சொசைட்டில ஊத்துனாலும் கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். அதனால மாடு வச்சிருந்தீங்கன்னா, அது மாரி நல்லா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதே மாரி தோட்டமும் ஓரளவுக்கு நல்ல இன்கம் இருக்கு. உள்ள மாட்டு செட்டும் பார்க்குறீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மாட்டு செட் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 50 மாடு கட்டுற மாரி உங்களுக்குள்ளேயே மாட்டு செட் வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மாட்டு பண்ணையோட நம்ம மாட்டு ஃபார்ம் பண்ணணும், நல்லா வருமானம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். பக்கம் பக்கமே பாருங்க. கிட்டத்தட்ட சின்ன சின்ன செட்டா போட்டு ஒரு 4 மாட்டு செட் வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் நீங்க 50 மாட உள்ள வளர்த்திக்கலாம். ஊரோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த வீடும், மாட்டு ஷெட்டும் வந்துரும். அது தாண்டுனதையுமே அதுக்கு நேர் பின்னாடியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே தோட்டம் வந்துரும். தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பாக்கு மரம், தென்னை மரம், உங்களுக்கு மாட்டுக்கு தேவையான வைக்கப்புல் எல்லாமே போட்டு நல்லபடியா பண்ணிட்டுருக்காங்க. தண்ணிக்கு எந்த குறையே கிடையாது. நம்ம தோட்டத்த தொட்டா மாரியே வாய்க்கால் ஒண்ணு போயிட்டுருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 மாசம் ரெகுலரா தண்ணி போயிட்டுருக்கும். வாய்க்கால்லேருந்து டைரக்ட்டா உங்களுக்கு தண்ணி எடுத்து உள்ள நம்ம பாய்ச்சிக்கலாம். இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 40,00,000 கேட்குறாங்க. நீங்க தோட்டத்த விசிட் பண்ணுங்க. தோட்டம், ஏரியா புடிச்சதுன்னா, நம்ம இதுலேருந்து அனுசரிச்சு பேசி குடுக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க விசிட் பண்ற மாரி இருந்தாலும், நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும், நம்ம சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.